நம்ம சேனல் வந்து தொடர்ந்தப்பலாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தினமும் அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு பெரியவர் வெயிலிலும் மழையிலும் பொம்மைகளை விற்று கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நேற்று மாலை குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கலாம் என்று அவரிடம் சென்றேன். ஒரு வெள்ளை நிற பூனை பொம்மை கொடுங்கய்யா என்றேன் நான். அவர் 80 ரூபாய் என்றார். பணக்கார கடைகளில்தான் பேரம் பேசாமல் ஏழைகளிடம் தானே நாம் பேரம் பேசுவோம். அதுதானே சராசரி மனிதரின் இயல்பு. அதனால் நான் என்னங்கய்யா, ஒரு குழந்தை பொம்மை 80 ரூபாய் என்றீங்க, 70 ரூபாய் கொடுங்க என்றேன் நான். அவர் என் கண்களை உற்று பார்த்து, இதை குழந்தைகளுக்கா வாங்குறீங்க என்றார் அந்த வயதான முதியவர். நான் ஆமாம் என்றேன். அவர் கொஞ்சம் மெதுவான குரலில், சரி 70 ரூபாய்க்காக கொடுங்க என்றார் அந்த வயதான முதியவர். அவர் கண்கள் லேசாக கலங்கியதை நான் கவனித்து விட்டேன். அது என் மனதை என்னவோ செய்தது. ஏன்யா, என்னாச்சு அழுறீங்க என்று கேட்டேன் நான். ஒன்றும் சார் என்றார் அந்த வயதான முதியவர். நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்க அவர் மெதுவாக சொல்ல ஆரம்பித்து விட்டார். என் பெயர் ஆவுடையப்பன், வயது 77. என் மனைவியின் பெயர் பார்வதி, வயது 73. எங்களுக்கு 6 குழந்தைகள். மிகவும் ஏழ்மையான குடும்பம்தான். மிகவும் கஷ்டமான சூழ்நிலை தான் பிள்ளைகளை வளர்த்தோம். பல நாட்கள் நானும் என் மனைவியும் சாப்பிடுறது கூட இல்லை. இருப்பதை பிள்ளைகளுக்கு கொடுத்துடுவோம். பல நாள் பட்னி கூட இருந்திருக்கோம். ஒரு நாள் கூட என் மனைவி இதற்காக என்கிட்ட சண்டை கூட போட்டதில்லை. பிள்ளைகளை எல்லாம் திருமணம் செஞ்சு முடித்து அவரவர்களை தனி குடும்பமாக சென்று விட்டனர். எங்களுக்கோ தடுமாறும் வயது. அதனால் பெற்ற மகன்கள் வீட்டில் போய் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் மூத்த மகனிடம் விபரத்தை சொன்னேன் நான். அதற்கு அவன் சொன்னான், என்னால் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் வைத்து பராமரிக்க முடியாது, யாராவது ஒருவர் வரலாம் என்றான் என் மூத்த மகன். அப்படி நான் மூத்த மகன் வீட்டிற்கும் மனைவி வேறு ஒரு மகன் வீட்டிற்கும் சென்றோம். வேறு வழியின்றி 47 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த மனைவி பிரிந்து தனிமையில் இருப்பது பிடிக்காமல் பல நாட்கள் அழுதிருக்கிறேன். மனைவின் நினைவுகள் மனதில் போராட இறுதியில் என் மனைவி இருக்கும் மகன் வீட்டிற்கு சென்று விட்டேன் நான். என் மனைவியிடம் சொன்னேன், நாம் இருவரும் ஒன்றாக வேறு எங்கேயாவது போய்விடலாமா என்று நான் கேட்டுவிட்டேன். என் மனைவியும் அழுது கொண்டே சம்மதித்தாள். மகன்கள் வீட்டிலிருந்து நாங்கள் வெளியே வந்து 1 வருடம் ஆகிறது. பிழைப்புக்காக நான் குழந்தைகளின் பொம்மைகளை நடந்து சென்று விற்கிறேன். தினமும் 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். இதை வைத்து கொண்டு ஜீவனாம்சம் செய்து கொண்டுள்ளோம். இப்போது எனக்கு வயது 77 ஆகிறது. எப்போது வேண்டுமானாலும் நான் இறந்து போகலாம். ஆனாலும் வரும் 100 ரூபாய் வருமானத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து சேமிக்கிறேன். அது எங்கள் மரண செலவிற்கு. என் பிள்ளைகளுக்கு எந்த செலவும் தொந்தரவு கூட தரக்கூடாது என்று அதை என் மனைவியிடம் கொடுத்து வைக்கிறேன். ஒரு நாள் இந்த பணம் எதற்கு சேமிக்கிறார்கள் என்று என் மனைவி கேட்டாள். நம் மரண செலவிற்கு என்றேன். என் மனைவி சத்தமாக அழுதுவிட்டாள். இப்போது என் மனைவி பிரார்த்தனை, என் கணவர் மரணிக்கும் அதே நேரத்தில் எனக்கும் மரணத்தை கொடுத்து விடு கடவுளே என்றுதான். என் பிரார்த்தனை கூட அதுவேதான் என்று அவர் சொல்லவும், இதை கேட்டுக்கொண்டிருந்த நான் மனதால் நொறுங்கி போய்விட்டேன் நான். நீங்கள் இங்கே இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா என்றேன் நான். அவர்களுக்கு தெரியாது என்றார் அந்த வயதான முதியவர். எனக்கு மனம் கனத்து போனது. சாதாரண மக்களிடம்தான் எத்தனை எத்தனை வழிகள் மனதில் புதைந்திருக்கின்றன. சின்ன சின்ன வியாபாரிகளிடம் பழைக்காரர்களிடம் பேரம் பேசாமல் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் என்ற படிப்பினை நாம் இந்த முதியவரிடம் உரையாடிதான் தெரிந்து கொண்டேன். தயவு செய்து சகோதர சகோதரிகளே, இந்த பாவத்தை செய்யாதீர்கள். எந்த ஜென்மத்திலும் இதற்கு விமோச்சனமோ பரிகாரமோ பாவ மன்னிப்போ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.